இட்ஸ் Thursday மார்னிங். இன்னைக்கு 4:20க்கெல்லாம் குளிச்சுட்டு என்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு மகாலயபட்சம் ஸ்டார்ட் ஆகி முதல் நாள். மகாலயபட்சம் அப்படின்னா என்னென்னு எங்களுக்கு தெரியலங்கா அப்படிங்கிறவனுக்கு இன்னைக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். மகா கூட்டல் ஆலயம் அப்படிங்கிறதா மகாலயம் அப்படின்னு ஆனது. அதாவது முன்னோர்களோட ஆன்மாக்கள் பூவுலகுக்கு வந்து லயிக்கும் நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா மகாலயபட்சம் அப்படிங்கிறது. பட்சம் அப்படின்னா 15 நாட்கள் அப்படின்னு பொருள். மகாலயபட்ச நாட்களில் யமதர்மங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நமது முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதாவது சூரியனோட ஒளிக்கதிர்கள் வழியாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது கருட புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தர்ப்பணம் அப்படின்னா என்னன்னா திருப்திப்படுத்துவது அப்படின்னு பொருள். யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா லேடிஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜென்ஸ் பண்ணணும் அப்படின்னா அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பண்ணலாம். அம்மா இல்லைன்னா அப்பா இருக்கிறாரு அப்படின்னா அவரே இந்த விரதத்தை மேற்கொண்டு எல்லா வேலைகளையும் செய்யலாம். பண்ண மாட்டாங்கன்னா ஆண் வாரிசுகள் வந்து அதை பண்ணலாம். டெய்லியும் கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணம் சூரிய கதிர்கள் வந்த அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதன் மூலமா தான் முன்னோர்கள் வர்றாங்க அப்படிங்கிறதுனால இந்த 15 நாள் கொடுக்க முடியாது அப்படின்னீங்கன்னா முக்கியமான இந்த 4 நாட்கள் மட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க.